السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، والفجر وليال عشر، والشفع والوتر، والليل إذا يسر. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை 10 நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். 10 நாட்கள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபில் வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. இந்த ஃபஜ்ர் என்றால் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரு வரத்தான் செய்கிறது. நம்ம ஊரில் சுபுகுன்னு சொல்லி பழக்கம், சில ஊர்களில் ஃபஜ்ருன்னு சொல்லுவாங்க. ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்றால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஃபஜ்ரா அல்லது தனிப்பட்ட முறையில் வேறு ஏதேனும் ஒரு ஃபஜ்ரா என்ற கேள்வி எழுந்தால் இரண்டையும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். குறிப்பாக பெருநாள் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10ஆம் நாள், ஒலையாலின் ஆஷரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகள், இந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்கிறான். ஒஷ்ஷஃபஇ, இரட்டை நாட்கள், குறிப்பாக ஹஜ் பெருநாளின் மீது சத்தியமாக. வல் வத்ரி, ஒற்றை நாள், குறிப்பாக அரஃபா நாளின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யஸர், பெருநாளைக்கும் அரஃபாவுக்கும் இடையிலே உள்ள இரவின் மீது, அதாவது பெருநாள் இரவின் மீது சத்தியமாக என்று இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஃபஜ்ர் சூராவிலே 10 நாட்களை குறித்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறித்து சிலாகித்து கூறுகிறார். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கிறதே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, தனி சிறப்பு வாய்ந்தது. எந்த அளவிற்கு என்றால், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் எத்தகைய சிறப்பை கொண்டுள்ளதோ அதே சிறப்பும் மகிமையும் மகத்துவமும் மாண்பும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு உண்டு என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். இது குறித்து பல ஹதீதுகள் இடம்பெறுகிறது. சில விஷயங்களை நாம் இங்கே பேசுவோம்.
இந்த குத்துபாவினுடைய உரையில். பொதுவாகவே ரமலான் காலத்திலே குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இபாதத்துகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் மற்ற மாதங்களை விட, நாட்களை விட ரமலான் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லாருமே ரமலானில் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வாங்க, தொழுவாங்க. பிரத்யேகமான ஸ்பெஷல் தொழுகையாகிய தராவிய தொழுகையும் தொழப்படுகிறது. அதே மாதிரி மற்ற நாட்களில் குர்ஆனை ஓதுவதை விட ரமலானில் அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது, குர்ஆன் ஓதுவது என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளில் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படியெல்லாம் பெருசாக ஈடுபடுவது இல்லை, அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இந்த சமுதாயம் எல்லாரும் தான், நானும் தான். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகமாக தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்பதை அதிகமாக இந்த 10 நாட்களிலே நீங்கள் நிறைய தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், தஹ்லீல் செய்து கொண்டே இருங்கள் என்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம தெருவில் போகும்போது வரும்போது சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம நண்பர்களோடு உட்கார்ந்து பேசுறதுல வளன்னு நம்ம கடற்கரையிலையும் அங்கே இங்கேயும் உட்காந்து சங்கங்களையும் உட்காந்து பேசுகிறோமா இல்லையா? மணிக்கணக்காக பேசுகிறோம், அரட்டை அடிக்கிறோம், தமாஷு, கிண்டல், கேலி, சரி அது இருக்கட்டும். ஆனால் ஆகிரத்தில் நமக்கு பயன் தரக்கூடிய இவைகள் சும்மா போகிறோம், நண்பர்கள்ட்ட பேசலப்பா, நீ பைக்கில் போறா, சைக்கிளில் போறா, காரில் போறா, நடந்து போறா, இந்த தஸ்பீகளை ஓதிக்கொண்டு செல்லலாமே, இந்த திக்ர்களை ஓதிக்கொண்டு செல்லலாமே, ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டு செல்லலாமே. ஆனால் அதற்கு மனசு இடம் தராது, நஃப்ஸு அவ்வளவு லேசா இடம் தராது. மற்ற நாட்களை விட இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக அக்ஸீரு ஃபீஹின்ன தஹ்மீத் வத்தக்பீர் வத்தஹ்லீல் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 10 நாட்களிலே நீங்கள் அதிகமாக தஹ்மீத், தக்பீர், தஸ்பீஹ்களை செய்து கொண்டு இருங்கள் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 10 நாள் குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, நமக்கு தெரியுமா இல்லையா? வஅஅத்னா மூசா 30 லைலத்தன் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். 30 நாட்கள் அல்லாஹ் வாக்களித்திருந்தான். அப்படி 30 நாட்கள் வாக்களித்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வந்தாங்க. அது நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா 10 நாட்களை அதிகப்படுத்தினான். ஃபத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத் ரப்பிஹா 40 லைலா. இந்த 10 இரவு அல்லாஹ் கூட்டிட்டான், 10 நாள் கூடிடுச்சு. இந்த 10 நாள் எந்த நாள் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள் எழுதுறாங்க. அல்லாஹ் அதிகப்படுத்திய, அல்லாஹ்வோடு பேசுவதற்கான உள்ள நாள், அல்லாஹ்வோடு பேசிய நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இந்த நாளில் இருக்கிறது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிய நாள், இந்த 10 நாட்களில் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த 10 நாட்களில் என்னதெல்லாம் இடம்பெறுகிறது நீங்க பாருங்க. தொழுகைங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கும், இப்பவும் இருக்கு. சதக்காங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கு, இப்பவும் இருக்கு. அதே மாதிரி மற்ற பிற தஸ்பீஹ்கள், குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது என்பது எல்லா காலத்திலையும் இருக்கு, இப்போதும் இருக்கு. பிற காலங்களிலும் மாதம் மாதம் நோன்பு பிடிக்கிறது என்பது இருக்குது. ரமலான் மாதத்தை நோன்பு பிடிக்கிறது, இப்பவும் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது என்பது இருக்கு, அல்லது இந்த 9 நாட்களுமே நோன்பு பிடிக்கிறது என்பதும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 நாட்கள் நோன்பு பிடித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் யௌமு தர்வியா அப்படின்னு ஒரு நாள் இருக்கு, 8ஆம் நாள், மினாவுக்கு செல்லக்கூடிய நாள். அது அந்த நாள் இந்த 10 நாட்கள்ல மட்டும்தான் இடம்பெறும், வேற எந்த நாளும் இருக்குமா? இருக்காது. மினாவுக்கு செல்ற நாள் என்ற நாள் யௌமு தர்வியா.
அந்த யௌமுத் தர்வியா என்பது அந்த பாக்கியம் வேற எந்த மாதத்திலும் கிடையாது, எந்த 10 நாளிலும் இல்லை, எந்த நாளிலும் இல்லை. இந்த 10 நாளுக்குள் தான் அது வருகிறது. யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள், அது இந்த நாளில் தான் இருக்கிறது. இந்த 10 நாளுக்குள்ள தான் அந்த அரஃபாவும் இடம்பெறுகிறது. அரஃபாவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. ஃபுஸுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபா நாளிலே நோன்பு நோற்பதை பற்றி வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவங்க சொல்ற பதில பாருங்க. ஸௌமு ஸலாஸத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ரின் வ ரமதான இலா ரமதான ஸௌமுத் தஹர். ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறதோடு மீதி 11 மாதம் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வைப்பது, ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. அப்படி எல்லா மாதங்களிலும் 3 நாள் நோன்பு வைத்து ஒருவன் ரமதானிலும் முழுமையாக நோன்பு வைத்தால் அவன் வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வருஷம் பூரா நோன்பு வச்ச மாதிரி ஸௌமுத் தஹ்ருங்கறாங்க. சொல்லிட்டு அரஃபாவுடைய நோன்பு வைப்பது என்பது யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த வருஷத்தினுடைய, இப்போ வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம், கடைசி மாதம் தானே இது, 12வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த முஹர்ரத்திலிருந்து நமக்கு நடந்த நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கும் இது பரிகாரமாக அமையும். எது அமைகிறது? அரஃபா அன்னைக்கு நோன்பு வைப்பது. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ஒல் பாக்கியா, மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள். இன்னொரு செய்தியின் பிரகாரம் அடுத்த வருடத்தினுடைய பாவத்தையும் இது மன்னிக்கும், அடுத்த அரஃபா வர்ற வரைக்கும். இந்த அரஃபாவினுடைய நோன்பு என்பது அந்த வருடத்தினுடைய முழு பாவத்தையும் மன்னித்து பிந்தி வரக்கூடிய பாவத்தையும் அது மன்னிக்கிறது. ஆஷூரா, அப்படியானால் ஆஷூரா நாள்ல நோன்பு பிடிக்கிறது எப்படி நாயகமே என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாதியா, அது கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவத்தை மட்டும் மன்னிக்கங்கிறாங்க, பின்னால் உள்ளதை மன்னிக்கிறதுன்னு சொல்லல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய நோன்பை குறித்து சொல்லும் பொழுது பின்னால் உள்ளதையும் அது மன்னிக்கிறது என்று என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. அந்த அரஃபா இந்த 10 நாளில் தான் இடம்பெறுகிறது. யௌமுல் ஈத், ஹஜ் பெருநாள், இந்த ஹஜ் பெருநாள் என்பதும் இந்த 10 நாளில் தான் இடம்பெறுகிறது. லைலத்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவினுடைய இரவு என்பதும் இந்த 10 நாளில் தான் இடம்பெறுகிறது. அந்த இரவை தான் அல்லாஹ் தஆலா ஒல்லைலி இதா யஸ்ர் என்கிறான். ரம்யுல் ஜமராத், அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவது என்பது முதலாவது, அந்த பெருநாளுக்கு இரவு 10வது நாள், அதுவும் இந்த நாளில் இடம்பெறுகிறது. யௌமுன் நஹர், குர்பான் அறுத்து பலியிடுதல் என்பதும் இந்த நாளில் 10வது நாளே ஸ்டார்ட் ஆயிடுது, அதுவும் இடம்பெறுகிறது. உலுஹியா என்பது மற்ற மாதங்களில் உலுஹியா கிடையாது, அது எதாவது நேர்ந்து இருந்தால் கொடுக்கலாம், அல்லது சுன்னத்தாக ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அது எதுவும் செஞ்சுக்கலாம். உலுஹியா என்பது இந்த நாளில் தான். இந்த 10வது நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளும் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய நாள் இந்த நாள், இந்த 10லே இடம்பெறுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக இஸ்லாத்தினுடைய மாபெரும் 50 கடமைகளில் 5ஆம் கடமையாகிய ஹஜ் அந்த நாளில் தான் இடம்பெறுகிறது. 9வது நாள் அது இடம்பெறுகிறது, அரஃபா. அல் ஹஜ் அரஃபாங்கிறாங்க. அல் ஹஜ் வல் உம்ரத்து யுகஃபிரானி ذுனூப், ஹஜ்ஜும் உம்ராவும் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும், பாவங்களை கரித்துவிடும், அழித்துவிடும் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலததுஹு உம்முஹு. யார் ஹஜ் செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார், அதில் எந்த பிரச்சனையும் குழப்பமும் செய்யல, எப்படி ஹஜ் செய்ய வேண்டுமோ அப்படி என்ன செய்கிறார், முறைப்படியாக ஹஜ்ஜை செய்கிறார் என்றால் ரஜஅ கயௌமி வலததுஹு உம்முஹு, அவர் தாயகம் வரும் பொழுது
அவங்க உம்மா அவரை பெத்தெடுத்த போது அவருக்கு ஏதாவது பாவம் இருக்குமா? ஒரு குழந்தை பிறந்திக்குதுன்னு வைங்க, அது ஏதாவது பாவமா? மூத்தாயிடுச்சு வைங்க, அது நேரம் சொர்க்கம் தானே. அந்த மாதிரி பாவம் அழிக்கப்பட்டவராக, பாவமே இல்லாதவராக அவர் தாயகம் திரும்புகிறார் ஹஜ்ஜிலிருந்து வரும்போது. இதில் ஒரு கட்டத்தில் நம்முடைய அருமை தாயார் செய்தத்தின ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அஃபலா நுஜாஹிது யா ரசூலல்லாஹ் ஃபனரல் ஜிஹாத் அஃதலல் அமல், அமல்களிலே சிறந்ததாக ஜிஹாதை நாங்கள் பார்க்கிறோம். ஜிஹாதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அற்புதமான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. எனவே நாங்களும் ஜிஹாதிலே கலந்து கொள்ளலாமா? யுத்த களங்களுக்கு நாங்கள் வரலாமா? வாழ் பிடிக்கலாமா? வேல் பிடிக்கலாமா என்று நம்ம உம்மா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, உங்களுக்கு சிறந்த அமல் என்பது ஹஜ்ஜு தான் என்றார்கள். உங்களுக்கான ஜிஹாது என்பது ஹஜ்ஜு தான் என்றார்கள். அப்போ பெண்களுக்கான ஜிஹாது என்பதும் பெண்களுக்கான உயர்வான இபாதத்து என்பதும் ஹஜ்ஜு என்கிறார்கள். அந்த ஹஜ்ஜை முடித்து வரும் பொழுது பாவம் முழுமையாக அழிக்கப்பட்டவனாக அவர் தாயகம் திரும்பி வருகிறார் என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்த ஹஜ்ஜுடைய நாள் என்பது அரஃபாவுடைய நாள் தான். அது இந்த 10 நாட்களிலே இடம்பெறுகிறது. ஒமையு அல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அதுதான் இதயபூர்வமான இறையச்சம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் என்று பல அத்தாட்சிகள் இருக்கிறது. காபா, ஹஜ்ருல் அஸ்வத், இப்படி பல அத்தாட்சிகள் இருக்கிறது. சஃபா, மர்வா, இவையெல்லாம் அத்தாட்சிகள். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், அல்லாஹ் சொல்றான். சஃபா மர்வாலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, ஷாயிரில் உள்ளதுங்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஷாயிரை குறித்து குர்ஆனில் 5 இடங்களில் இடம்பெறுகிறது. இந்த 5மே ஹஜ் தொடர்பானது தான். 5 வசனங்களும் ஹஜ் தொடர்பாகவே அமைகிறது என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி மகத்தான ஒரு அற்புதமான நாட்களாகத்தான் இந்த 10 நாட்கள் இருக்கிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதன் வந்தான். யூதன் வந்து அவன் சொல்றான், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. குர்ஆன், அவன் குர்ஆன்லாம் படிக்கிறான். நம்ம குர்ஆனை படிக்கிறதை விட யூதன் படிக்கிறான். இந்த நம்மளை கவுழ்த்துறதுக்கெல்லாம் என்ன வழி இருக்கிறதுங்கிறத குர்ஆனில் தேடுறான், ஹதீஸில் தேடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, என்னுடைய சமூகத்தை எதிரிகள் ஒட்டுமொத்தமாக அழித்து விடாமல் பாதுகாத்து விடு ரஹ்மானே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். என் சமூகம் பசி பட்டினியிலே ஒட்டுமொத்தமாக அழிந்து போகாமல் பாதுகாத்துக்கொள் என்று கேட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். என் சமூகம் பிரிந்து விடாமல் ஆளுக்கு ஒரு திக்கில் பிரிஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து கொண்டு கொண்டா அல்லாஹ் தஆலா நிறுத்தி வச்சுட்டான். அதை கபூலாக்கப்படலை. எனவே சமூகம் பிரிவதற்காக யாரும் காரணமாக ஆகிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த விஷயம் அது. இதையெல்லாம் அவன் பார்க்கிறான். யாரு பார்க்கிறா? யூதன் பார்த்து கொண்டு இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் பிளவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவ்வளவு வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதற்கு நாம் இரையாகி கொண்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களை, இந்த யூதன் வந்து கேட்கிறான் அமீல் மோமினின் அவர்களிடத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அவன் சொல்றான், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் என்பது எங்களுக்கு இறங்கி இருந்தால், தௌராத்திலே இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடுவோம். அது எங்களுக்கு பெருநாள், திருநாள், அத்தகைய நாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னபோது, அது என்ன ஆயத்து, எந்த ஆயத்தப்பா நீ பார்த்தா அப்படி குர்ஆனிலேயே அவ்வளவு பெரிய மகத்தான ஆயத்தாக நீ எதை கருதுகிறாய் என்று கேட்ட பொழுது
அந்த யூதன் சொன்னான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளையில் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக பூரணப்படுத்தி தந்தேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத், என்னுடைய அருளை உங்களுக்கு நான் நிறைவாக்கி தந்தேன். உங்களுக்காக இஸ்லாமை நான் பொருந்திக் கொண்டேன், தீனாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய மார்க்கம் பூரணமாயிடுச்சுன்னு சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, உங்கள் மார்க்கத்தை நான் பூரணமாக்கி தந்தேன்னு அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னானா? சொல்லலை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறான், மார்க்கம் பூரணமாயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கிறான். இந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் இந்த நாள் பெருநாள், திருநாள், நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த வசனம் எங்க இறங்கிச்சுன்னு எனக்கு தெரியும். அப்படி அந்த வசனம் இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் தான் நானும் இருந்தேன். அந்த நாள் எங்களுக்கு இப்போது பெருநாளாகத்தான் இருக்கிறது. அது யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள். அது எங்களுக்கு பெருநாள் தான். அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு பெருநாள் தினம் தான் அது. எனவே அது எங்களுக்கு ஏற்கனவே பெருநாளாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுல நாம் இருக்கிறோம், அல்லது ரூஹாக இருக்கிறோம். ரூஹலை எல்லாம் அழைத்து அவன் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். அது குர்ஆன் சொல்லுது. நமக்கு யாம் இருக்கா அப்படி கேட்டதெல்லாம்? நேற்று உள்ள விஷயம் இன்னைக்கு யாம் இருக்கிறது இல்லை. அவ்வளவு மறதியானவன் மனிதன். அப்படி அல்லாஹ் தஆலா ரூஹ்களை பார்த்து கேட்கிறான். நம்ம எல்லாருடைய ரூஹும், இறந்தவர்கள், இப்ப இருக்கிறவங்க, இனி வரப்போறவங்க எல்லாரையும் அழைத்து அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தானே என்று கேட்டபோது காலு பலா, ஆமா நீ எங்களுடைய ரப்பு தானே எல்லா ரூஹுன்னு சொல்லிச்சு. துனியாவில் வந்த பிறகு மாறி போனது மாறி போனாங்க. அல்லாஹ் நமக்கு பெரிய தௌஃபீக் செய்தான். நம்ம என்ன வாக்கை அல்லாஹ் இடத்துல கொடுத்தோமோ அதே வாக்கிலே அல்லாஹ் தஆலா நம்மை நீடித்து வைத்திருக்கிறான், இனியும் நீடித்து வைப்பானாக. ஆமீன். இது எங்கே நடந்தது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நிகழ்வு நடந்த நாள் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒப்பந்தத்தை நம்மிடமிருந்து பெற்றான். அது எங்கே நடந்தது என்றால் பி நஅமான், முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நஅமான் என்ற இடத்தில் நடந்தது. அந்த நஅமான் என்றால் எந்த இடம் என்றால் அரஃபா மைதானம். அப்ப அல்லாஹ் நம்மோடு பேசியது, சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க, அந்த ரூஹுகள் இடத்துல தன்னுடைய திருவஜுகை, தன்னுடைய திருமுகத்தை அல்லாஹ் காட்டினானாம். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கா கை இருக்காங்கிறது இல்லை, அல்லாஹ் தன்னை காட்டினாங்கிறதுக்காக நம்ம அதை ஒரு உதாரணம் சொல்றோம். குர்ஆன் அப்படிதான் பேசுது. எதுல்லாங்கிறது உஜுகுன்னு வருது, ஹதீதுகள்ல குர்ஆன்ல வருது, பாதம்னு வருது. அது அல்லாஹ்வை குறிக்கும், அவ்வளவுதான். அல்லாஹ் கை இருக்கு, கால் இருக்கு, உருவம் இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. சில பேர் சொல்றோம் இல்ல, இந்த புயல் இந்த பக்கம் முகம் திரும்பி இருக்கிறது, அப்ப புயலுக்கு முகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது. இதுதான் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா. இனிமேல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை காட்டுகிறான். அப்ப நம்ம பார்க்கிறதா இருந்தா உருவம் இல்லாமல் பார்க்க முடியும். அல்லாஹ் நாடினா பார்க்கலாமா இல்லையா? இது என்ன பிரச்சனை அவனுக்கு இருக்கு? அப்ப ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலாவை நாம் பார்ப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே நம்முடைய ரூஹுகள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறது. அப்படி பார்த்த இடம் என்பது அரஃபாவினுடைய திடல், அரஃபாவினுடைய நாள். இந்த நாளையில் தான் நஅமான் என்ற இடம், அது அரஃபா தான் என்று அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மீ யௌமி அரஃபா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை விடுதலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அவனுடைய கருணையை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக. அதை தாண்டி பாவிகள் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ரமலானுடைய காலங்களில் ரொம்ப அதிகமாக என்ன செய்யறான், வெளிப்படுத்துகிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்.
நரகத்திலிருந்து விடுதலை செய்யறனா என்ன, நம்ம நரகத்தில் கடந்து விடுதலை வந்தால் தானே விடுதலை, அப்படி யோசிக்க கூடாது. இந்த விடுதலை என்பது என்றால் எல்லாருக்குமே நரகத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கும். நம்ம எல்லாருடைய பெயரும் நரகத்தில் இந்த இடம், சொர்க்கத்தில் இந்த இடம். நரகத்திலே ஒரு பிளேஸ் இருக்குது, சொர்க்கலோகத்திலேயும் ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் அவன் தீயவனாக இருந்தால் முதலாவது சொர்க்கத்தில் அவனுக்கு என்ன இடம் வைக்கப்பட்டிருந்தோ அதை காட்டப்படுமா. மரணிக்க கூட, டேய் உனக்கு இந்த இடம் தாண்டா வச்சிருந்தேன், நீ நாசமா போயிட்டா, இப்ப நீ போகக்கூடிய இடம் நரகத்தில் இந்த இடம் என்று அதை காட்டப்படும். நல்லவனாக இருந்தால் முதலாவது நரகத்தில் அவனுடைய இடத்தை பிளேஸை காட்டப்படும். இதுதான் உனக்காக, நீ பாவியாக இருந்தால் எனக்கு மாற்றமாக நடந்தால் நீ செல்லக்கூடிய இடம் இதுவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ நல்ல சாலிஹா ஆயிடுச்சா, ஒரு சீதேவியா இருக்கிறதுனால இப்போது நீ செல்லக்கூடிய இடத்தை பார் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். அப்ப நரகத்தையும் பார்க்கிறான், சொர்க்கத்தையும் பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகம் சொர்க்கம் என்ற ரெண்டு இடங்களிலும் இடம் இருக்கிறது, ரெண்டிலுமே இடம் இருக்கிறது. நரகத்திலையும் ஒரு பிளேஸ், சொர்க்கலோகத்திலையும் ஒரு பிளேஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருந்து அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறான். நரகத்தில் இவனுக்கு இந்த இடம் இருக்கா, தூக்கு, நரகம் கிடையாது, நரகம் கிடையாது என்று ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ரமலானில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த யௌமு அரஃபா இருக்குல்ல, அரஃபா தினத்தன்று அல்லாஹ் தஆலா விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாளையிலும் இப்படி விடுதலை செய்வது இல்லை. மாமின் யௌமின் அக்ஸரா மின் ஐயஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அதிகமான மக்களை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறான். அந்த அளவுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் வேற நாள் இந்த அளவுக்கு வேற எந்த நாளும் இல்லை என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நாள் இந்த 10 நாளிலே இடம்பெறுகிறது. அரஃபால எல்லா மக்களும் கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாளையிலே, மக்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அழைக்கிறான். இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத் மலாயிகா. மலக்குமார்களே எல்லாரும் வாங்க, கோடான 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 மலக்குமார்கள்லாம் வந்திருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், பார்த்தீங்களா அரஃபாவை பார்த்தீங்களா, லட்சோப லட்சனுடைய அடியார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களா பார்த்தீங்களா, பென்ஸ் காரில் போனவங்க, கூட கோபுரங்களில் வாழ்ந்தவங்க, மாட மாளிகையில் தோட்டம் துறவுகளாக வைத்து கொண்டு இருந்தவர்கள், கோடி கோடியாக வைத்து பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தவர்கள், பல சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? பங்கரையாக 2 ஆடையை உடுத்துக்கிட்டு தலையை திறந்துக்கிட்டு புழுதியோட லப்பைக் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலையா? ஒரு காலகட்டத்தில் இவர்களை எல்லாம் நான் படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது எதற்காக அவங்களை நீ படைக்கிற? ஒன்ன வணங்குறதுக்கு நாங்க இருக்கிறோமே. அவங்கள படைச்சா அவங்க சண்டை போடுவாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க, ஃபித்னா பண்ணுவாங்க, ஃபசாதை ஏற்படுத்துவாங்க சொன்னீங்களே. இன்னைக்கு பாருங்க என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமை பாராட்டுவானாம். இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத். அரஃபாத்திலே தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுவான். ஃபயக்கூலு உன்துரு இலா இபாதி ஹாவுலாய். பார்த்தீங்களா அந்த ஹாஜிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமா, அவங்க எதை தேடி வந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அவனே சொல்றான், அவங்களுக்கு வேற எதுவும் இப்போ தேவையில்லை, அவங்களுக்கு தேவையெல்லாம் நான் தான், என்னை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். லப்பைக் லப்பைக் என்று. ஜாஊனி ஷாஹிதன் கபரா. அவர்கள் தலைவிரி கோலமாக என்ன பூசலாமா, அத்தர் பூசலாமா, ஒன்றும் கிடையாது, வியர்வை வாடை ஓடிக்கொண்டிருக்கும். ஜும்மாக்கு வர்றதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த வியர்வை வாடை வராமல் இருப்பதற்காக அத்தர் பூசி வாங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபாவினுடைய திடலிலே நீ அடிமை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அத்தர் பூசாதே, சுர்மா விடாதே, மனம் பூசாதே, தையல் ஆடையை அணியாதே, ஷூ போடாதே, சாக்ஸ் போடாதே, ஒரு இத்து போன நிலையில வானுதான் அல்லாஹ் சொல்றான். போறமா இல்லையா? என்னுடைய அடியார்களை பார்த்தீங்களா, நான் சொன்னதை கேட்டு வந்து அத்தனை பேரும் நான் சொன்ன மாதிரி இருக்கிறாங்க.
எவ்வளோ கோடி கோடியாக வச்சாலும் சரிதான். இப்போ எப்படி வந்து இருக்கிறாங்க பாருங்க. என்னுடைய அடிமைகள் என்பதை அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்துகிறார்களா இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 40 லட்சம் 30 லட்சம் 35 லட்சம் மக்கள் கூடுதாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு 50 பேர் 100 பேர் 2000 பேர் 3000 பேர் அல்ல 5000 பேர் 10000 பேர் கூடுனாலே அங்கனுக்குள்ள எத்தனை சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கட்சி கூட்டம், அது இதுன்னு வருதா இல்லையா? அங்கே இவ்வளவு லட்சம் பேர் கூடி எங்கேயா சண்டை பார்க்க முடிகிறதா? ஹாஜி 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 லப்பைக் 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 என்பதுதான். என்ன ஒரு அற்புதம் அது! இந்த லப்பைக் என்பதற்கு நாம் கடந்த காலத்திலேயும் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். லப்பைக் என்பதற்கான சரியான இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணவன் நம்ம மனைவி கூப்பிட்றோம், இந்தம்மா அங்கே கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்றோம். நான் அடுப்பங்கரில் வேலையாக இருக்கிறேன், நான் முடிச்சுட்டு வர்றேன் சொல்லலாம். சொல்லலாம் இல்லை? சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, பெரிய தப்பு இல்லை அது. பையனை கூப்பிட்றோம், பாப்பா அங்கே கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்றோம். பாப்பா நான் வர்றேன் பாப்பா, இந்த நோட்ஸ் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு, நான் எனக்கு சப்மிட் பண்ணணும் ஸ்கூலில் அல்லது காலேஜில், நான் முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன். சரி. ஆஃபீஸில் இருக்கிறோம், ஒரு மேனேஜரை கூப்பிட்றோம், இதோ வந்துடுறேன் சார், நான் இப்போ வர்றேன் அப்படின்னா அவர் ஃபோன் அடித்தோடனே சார் வர்றேன் சார், ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன், எனக்கு ஒரு வேலை தந்தீங்களே அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியூன், ஒரு வேலைக்காரன், அவனை கூப்பிட்றான், இங்கே வா அப்படின்ட்டு, சார் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன்னு அவன் சொல்லுவானா? இங்கே வாப்பான்னவனையே என்ன செய்வான்? இதோ வந்துட்டேன் ஓடி வருவானா இல்லையா? அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. அதுதான் ரப்பு கூப்பிட்டான், இதோ வந்து விட்டேன், அதை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு வரலாம் அங்கே சொல்ல முடியாது. சொல்ல இல்லை, நீ கூப்பிட்டாய், நாங்கள் வந்து விட்டோம், லப்பை சரணடைந்து விட்டோம் ரப்பே என்ற முழுமையான சரணது. அடிமைகளினுடைய கூடாரம், அரபாவினுடைய கூடாரம், மீனாவினுடைய கூடாரங்கள் அடிமைகளினுடைய கூடாரங்கள். அடிமை வாழ்க்கை அங்கே தெளிவாக ஆகிறது. எனவே இத்தகைய ஒரு சிறப்பெல்லாம் இந்த 10 நாட்களில் இடம்பெறுவதின் காரணத்தினால்தான் இந்த 10 நாட்கள் ரமலானினுடைய கடைசி 10க்கு நிகரானது என்று இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆனால் இந்த 10 நாட்களை நாம் சரியாக கணக்கெடுப்பதில்லை. நம்ம கணக்கிலேயே இந்த 10 நாட்கள் வர்றதில்லை. அரபாவில் நோன்பு வைக்கிறோம், அரபாவில் என்ன செய்கிறோம்? நோன்பு வைக்கிறோம், பெருநாளை கொண்டாடுறோம், அறுத்து பலியிடுறோம், அதெல்லாம் அது குர்பான் உதுஹியா நடக்குது. கடந்த காலத்தை விட இன்றைய காலத்தில் அதிகமாக நடக்கிறது என்பதும் நியாயமானது தான். ஆனால் மீதியுள்ள 8 நாட்கள், இன்னைக்கு பிற 2 நேரத்திலிருந்து ஆரம்பிச்சாச்சு. அப்போ இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த 8 நாட்களினுடைய நிலைகள் என்ன? இந்த 8 நாட்களும் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களுக்கு நிகரானது என்றுதான் அறிஞர்கள் எழுதுகிறாங்க. இப்போ இந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும்? தஸ்பீஹ், தஹ்மீது, திக்ர்களில் நீங்கள் ஈடுபடணுங்கிறாங்க. இந்த எல்லா நாட்களுமே 10 நாட்களுமே மகத்தான நாட்கள், மாண்பான நாட்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, நாம் இப்போது இருந்தே, இன்றிலிருந்தே, இந்த தருணத்தில் இருந்தே நம் இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என கூறிக்கொண்டு, நம்முடைய அருமை தாயார் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, இஜ்தமஅ ஃபீஹல் இபாதாத், இந்த நாட்களில் தான் எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேருது. இந்த நாளில் ஜக்காத்து கொடுக்கலாம் இல்லை, ஜக்காத்து ரமலானுக்கு மட்டும் சொந்தமானது இல்லையே, ஜக்காத்து கொடுக்கலாம், நோன்பு பிடிக்கலாம், எல்லா இபாதத்துகளும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் என்றால் இந்த 10 நாட்கள் தான் என்று சங்கைக்குரிய நம்முடைய அருமை தாயார் செய்தத்னா ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நாளினுடைய கண்ணியத்தை உணர்ந்து சிறப்பான முறையிலே நாம் நடந்து கொள்வோமாக, நம்முடைய இபாதத்தை இன்னும் அதிகப்படுத்துவோமாக, நம் நாவை பேணி பாதுகாப்போமாக, சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் துஆ செய்வோமாக, எல்லோரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நம்முடைய வாழ்வியலையும் வாக்கையும் போக்கையும் அமைத்து கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.